Dammi Tamil, because Tamil is the oldest language of southern region. இந்த வீடியோவில் நான் உங்களை உலகத்திலேயே முதல் மனுஷன் கிறுக்குன தன்னோட எண்ணங்களை பரிமாறின வாய் மூலமாக பேசின மொழியான நம்மளோட தமிழ் மொழியோட தொன்மையை தேடி ஆதி தமிழ்குடி மக்கள் வாழ்ந்த குகையை தேடி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளா வயநாட்டில் உள்ள அம்புக்குட்டி மலையை மலையேற்றம் பண்ண போகிறோம். ஆயிரத்தி 895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எடக்கல் குகை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான மனித குடியிருப்புகளில் ஒன்றுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 30,000 வருஷத்துக்கு முன்னால் இயற்கை சீற்றங்களால் உருவான இந்த குகையில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்றுக்கு முந்தின ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருக்குது. அவங்கள புதிய கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ குகையில் வாழ்ந்த ஆதி மக்கள் குகையோட சுவர்களில் கற்களை வச்சு தீட்டிய ஓவியங்களாலையும் குறியீடுகளாலையும் பாறை கிறுக்கல்கள் மூலமாகவும் தான் அவங்க மொழி பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அவங்க வேட்டையாட போகும்போது மான்களை பார்த்தாங்கன்னா பார்த்த மான்களை இப்படி சுவர்களில் பாறையை வச்சு கிறுக்கி தான் பேசியிருக்காங்க. தென்னிந்தியாவில் கற்கால மனிதன் வரைஞ்ச ஒரே பாறை ஓவியம் எடக்கல்ல மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ எடக்கல் கேவ்ஸ் வந்திருக்கோம். வயநாட்டிலே இருக்குது, செம்பராப்பேக்கு பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் செங்குத்து அந்த ரோட்டில் ஏறி போகணும். அதுக்கப்புறம் ஒரு 300 படிக்கட்டுகள் வேறு இருக்குது. உச்சியில் தான் கேவ்ஸ் இருக்குது. $90 டிகிரியில் இந்த ரோடு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள்லாம் ஏறுறாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தாவில் வந்து ஏறி வராங்கன்னு? மனுஷமா எப்படி இருக்கு? குரங்கு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வழியாக தான் ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப ஏற்றம், சரியான ஏற்றம். செங்குத்தா ஏறி ஒரு உச்சிக்கு வந்துட்டோம் பாருங்க. சரியான கூட்டம் இருக்குது மக்களே, பயங்கரமான கூட்டம். எல்லாமே டூரிஸ்டர் தான். ஆனால் அந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை, ஒரு பெரிய வரலாற்றை தாங்கி நிற்கிது. எடக்கல் கேவ்ஸில் உள்ள சிற்பங்களை பார்க்குறதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி உச்சியில் ஏறிக்கிட்டு இருக்கோம் மலை. இனிமே படி வேற வரும். இந்த எடக்கல் கேவ்ஸில் 4000 8000 வருஷம் பழமையான அந்த கற்கால மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள். அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் அப்புறம் வந்து சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. அதை தான் போய் பார்க்க போகிறோம். இடையில் ஒரு கல் எடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கும் இங்கேயும் ஏகப்பட்ட சம்பந்தங்கள் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம், கரப்பா நாகரிகத்தோட தொடர்புடைய ஒரு நாகரிகம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 429 சின்னங்கள் இருக்கான். நம்ம எல்லாத்தையும் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் சிலதெல்லாம் வந்து 6000 8000 வருஷம் ஆச்சுல, அதனால் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். போய் நம்ம பார்ப்போம். மனித உருவங்கள், மிருக உருவங்கள், அப்புறம் அவங்க பயன்படுத்தின கருவிகள் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த மலை பேர் அம்புக்குட்டி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையோட உச்சியில் தான் அந்த எடக்கல் பாறை பிளவுகள் இருக்குது. அது வந்து இயற்கையில் உண்டான ஒரு பாறை பிளவுன்னு சொல்கிறாங்க. எடக்கல் குகையை புராணத்தோட தொடர்படுத்தியும் மக்கள் பேசுகிறாங்க. விஷ்ணுவோட 7வது அவதாரமான ராமரோட மகன்களான லவகுசா இரட்டையர்கள் எய்தின அம்பு இந்த மலையில் உள்ள குகையை உருவாக்குனதா சொல்லப்படுது. லவகுசாவோட அம்பு குத்துன மலை, அதனால் அம்புக்குத்தி மலை அப்படின்னு இந்த மலைக்கு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நம்ம உச்சியை நெருங்கிட்டோம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் எடுக்கணும். நம்ம எடக்கல் கேவ்ஸுக்கு இன்னும் படியில் மேலே ஏறணும். அதுக்கு ஒரு டிக்கெட்டு 50 ரூபா, 450 ரூபாய்க்கு 9 பேருக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். வாங்க மேலே போகலாம்.
அதை பாருங்கள், டிக்கெட்டை கொடுத்து எண்ணெய் உள்ளக்க விடுறாங்க. இப்போ வந்து படி ஸ்டார்ட் ஆகிரும். சூப்பராக இருக்குது பாருங்கள் இடமே. ஒரே ஏற்றம்தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே ஏறணும். இது வந்து இறங்குற வழி. இந்த இறங்குறாங்க பாருங்க, கூடியே இறங்குற வழி. இது வழியாக தான் ஏறணும் போல இருக்கு மேலே. கீழே இருந்தே ஒரே ஸ்டீப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4000 அடி உச்சிக்கு நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த எடக்கல் பாறைங்கிறது வந்து இயற்கை நிகழ்வுகளால், அந்த புயல், வெள்ளம், மழை, இடி இதனால் உண்டானது. இயற்கையாக உண்டான ஒரு பிளவு. சரியா, 2 பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவில் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆதிகால மக்கள், கற்கால மக்கள். அதுவும் இந்தியாவிலேயே நீங்கள் கற்கால மக்கள் அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் பார்க்கணும்னா இந்தியாவிலேயே எடக்கல் கேவ்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியுதா, அவ்வளோ பெரிய பாறை. அதுக்கு இடையில தான் உள்ளக்க போக போகிறோம். எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. நான் உங்களுக்கு இந்த மலையை வந்து போன வீடியோவில் சிங்கேரி மலை போயிருப்போம், அங்கேருந்து காமிச்சிருப்பேன். அது இதான் பேண்டம் ராக்ஸையும் இந்த மலையும் காமிச்சிருப்பேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த 2 பெரிய பாறைகளுக்கு நடுவில் தான் ஒரு பிளவு இருக்குது, ஒரு ஓட்டை. நம்மளோட மூதாதையர்கள்லாம் எங்கே வாழ்ந்தாங்க? இந்த மாதிரி குகைகளில் தான். விலங்குகளுக்கு, இந்த சிங்கம், புலி, கரடி இதுகளுக்கெல்லாம் பயந்து இந்த மாதிரி குகையில் தான் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. இயற்கையிலே பிளவுபட்ட பாறை. அதுக்கு இடையில போகிறோம். இதுக்குள்ளே தான் 6000லேருந்து 8000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட கற்கால மனிதர்கள்லாம் கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? கல்லை வச்சு நெருப்பு உருவாக்குனாங்கல்ல, அந்த மனிதர்கள் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. கற்கால மனிதர்கள்லாம் நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிறக்கூடாது. கற்கால மனிதர்கள்லாம் கல்லில் இருந்து நெருப்பு கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மக்கள் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட பாறை ஓவியங்கள் தான். ஒரு ஆளாக தான் போக முடியும், ரொம்ப குறுகிய பிளவு. அதுக்குள்ளே கேரளா கவர்மெண்ட்டு உள்ளக்க சுற்றுலா போகிற மாதிரி பெரிய பாதையே போட்டிருக்காங்க பாருங்க. உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த வவ்வாலோட கழிவு இருக்குல்ல, அதோட ஸ்மெல்லாம் வருது. உள்ளே போகணும். இங்கே வா, எப்படி ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்து போங்க, தலை அடிச்சிட போகுது. பிரம்மாண்டமான கல் நம்மளுக்கு தலைக்கு மேலேயே தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய பாறை பாருங்க. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் இந்தியாவில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். எப்படியே நம்ம இன்னும் மேலே போக போகிறோம் பாருங்க. நம்ம உள்ளே நுழைஞ்சு உள்ளக்க பெரிய பாறை இருக்குது, அதை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப முடியல, ரொம்ப மேலே ஸ்டெப்பு பயங்கர பிரச்சனை வரல. இன்னும் போகணும் மேலே. கீழே இருந்து ரொம்ப தூரம் படியில் ஏறி வந்திருக்கோம். ஏறி வந்தால் இங்கே ஒரு வழி போகுது. அப்படியே கீழே இறங்குது. ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி ஒன்று என் வாழ்க்கையில் இதுவரை பார்த்தே இல்லை. ஒரு பாறை எப்போ வேணாலும் விழுகலாம் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாமே பாறை.
கிறுக்கல்கள், பாறை ஓவியங்கள், பாறையிலேயே செதுக்குனது பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் ஒரு சக்கரம் மாதிரி தெரியுதா? இது பாருங்க, ஒரு ஏணி மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம வந்து சிலது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கரெக்டாக பார்க்க முடியும் இதான் இந்த பொருள் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே அந்த காலத்தில் மனிதர்கள் யூஸ் பண்ண கருவிகளை தான், அவங்க பார்த்த விஷயங்களை தான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு மான் மாதிரியே இருக்குது பாருங்கள். மான் தெரியுதா? மான் மாதிரியே இருக்கா? அது மாதிரி இந்த செவர் ஃபுல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வர வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து இந்த கேவுக்குள்ளே வந்தால் இந்த இடத்துல பாருங்களேன், கேட்டு போட்டு குணா கேவு மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே இருந்து பார்த்தா ரெண்டு பக்கட்டும் சுவர்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் இயற்கையில் இருக்கிறது நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயமும் வாயை புழக்க தான் வைக்கிது பாருங்கள். கீழே எவ்வளோ ஆழமாக போகுது பாருங்கள். அப்படியே உளியால் வெட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 1000ல் ஒருவன்னா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி ஒரு அண்டர் கிரவுண்டில் மக்கள் வந்து பதுங்கி வாழ்வாங்க, அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட பாருங்களேன் ஒரு 100 பேர் வாழ்கிற மாதிரி பெரிய கேவு மக்களே. மிருகங்களுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் நடுவில் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் மேலே வந்து பெரிய ஓப்பன் இருக்குது, மேலே பெரிய ஓப்பன். தண்ணி இங்கே துளி கூட நிற்காது, ஏன்னா இந்த இடத்த சுற்றி அண்டர் கிரவுண்ட்லேயே கேவ்ஸ்லாம் இருக்குது. தண்ணி அப்படியே விழுந்தால் டப்புன்னு போயிருக்கு கீழே. அவங்க கண்ணால் பார்த்து எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன்னா எதையுமே 2-3 தவிர எதையுமே பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, வாயை புழக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். இது பாருங்களேன், இது ஒரு மனுஷனோட உருவம் மாதிரி தெரியுதா? 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, தலையெல்லாம் இருக்குது பாருங்கள் மக்களே. இதை பாருங்களேன், இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா தாலி மாதிரி இருக்குது பாருங்களேன். தாலி, நெல்கல்லாம் கொட்டி வைப்பாங்கள்ல அந்த மண்பாண்டம் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இறந்தா புதைப்பாங்கள்ல அந்த தாலி மாதிரியும் இருக்குது பாருங்களேன். இது இன்னொன்று வந்து மத்தளம் மாதிரியும் இருக்குது. ஒரு 6000-8000 வருஷத்துக்கு முன்னாடி பாறையில் கிறுக்குனது இந்த ஓவியங்கள், சிற்பங்கள்லாம் இன்னும் இருக்குது பாருங்களேன். அதே வந்து ஒரு பெரிய விஷயம் மக்களே. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த இனக்குழுவோட தலைவனோட ஒரு உருவமாக இருக்கலாம். ஏன்னா மேலே வந்து கிரீடம் இருக்குது, தலை, கை, கால் எல்லாம் இருக்குது, பெரிய உருவமாக வேறு இருக்குது பாருங்களேன். இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த இனக்குழுவோட தலைவனாக தான் இருப்பான். 30,000 years back, formed by earthquake cave, and the cave name is Edakal. Edakal is a Malayalam word meaning in between stone, hanging stone upside. That is called Edakal. And cave important is 6,000 years back, Stone Age people lived here. That time they are used to be carving for communication purpose, because that time no language. This one is a Neolithic site. After that, Paleolithic. Paleolithic is 10,000 years old. That is paintings. Here carvings only. It's a sandstone, easy to carve, but we understand only 20% because people step by step lived here. Some picture is overlap. So important picture, one tribal leader symbol here. Here in feather crown also. Same person, back side. Front view, back view. Okay. That one main hobby is hunting. So one hunting picture here. Male, female like dancing version, like crossing also. They are holding hand. Then bow and arrow. Lady standing on a cart vehicle. Downside is cart vehicle, upside down. That is similar stone weapons, knife, bow and arrow, stone axe also. That type of weapon used for hunting, so-called Stone Age people lived here. Here some script, 2 scripts are here. Brahmi Tamil. Tamil. Because Tamil is the oldest language of southern region. This one Brahmi Lipi in between 2000 to 2500 years old. This one translated. Falakuli, Tatakari, Vedungo, Malay, Kachavanu, Shakti, meaning a man who killed a lot of tigers lived here. In between 2000 to 2500 years. See the Kantara movie, one traditional dance is that Karagatam, Pola. It's a common dance. Okay, temple dance actually.
say more than 500 square feet pictures here. People stay here, and cave discovered by 1894. The Frederick Fawcett, he is the Malabar region SP that he discovered, and from sea level 4,000 feet height, located at Ambubutti Hills. Natural drainage system also there because people stay here. That is there. Edakkal cave famous for this type of carving because only one site in India, that is Edakkal cave. ஆதி தமிழ்குடி மக்கள் தான் அந்த குகையில் வாழ்ந்தாங்க அப்படி நிரூபிக்கிற விதமாக 2 விதமான தமிழ் கல்வெட்டுக்களை இங்கே நம்ம பார்க்கலாம். ஒன்று இப்போ இங்கே உள்ள கைடு சொன்ன தமிழ் கல்வெட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற கல்வெட்டில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் 4 அடிகளில் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா பலபுலி தத்தக்கரி அப்படின்னு ஆரம்பிச்சு வெட்கோமலை கக்க வனுகத்தி ஸ்ரீ விஷ்ணுவர்ம குடும்பிய குல வர்தனஸ்ய லிகிதம் ஸ்ரீ வலுமி அப்படின்னு இந்த 4 அடி முடியுது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேர மன்னன் ஸ்ரீ விஷ்ணுவர்ம குடும்பிய சேரனோட பேர் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. 2வது தமிழ் கல்வெட்டு வலது பக்க சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒபனப வீர அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த தமிழ் கல்வெட்டு கடுமிபூத சேர கோபூதி வீர கோவரதான் அப்படிங்கிற 4 அடிகளோட முடியுது. எடக்கல் குகையில் பார்த்த 2 கல்வெட்டுக்களுமே தமிழியாக இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை. அதுவும் இங்கே உள்ள கைடு தமிழ் பிராமி இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் சவுத் ரீஜியன் சொல்கிறது அவ்வளோ சந்தோஷம். கிட்டத்தட்ட 6000 வருஷம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து தமிழ் மொழி பேசியிருக்காங்க. சரியா, பேசாமல் இருக்கு. இதெல்லாம் ஏன் கீறி இருக்காங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் வாய்மொழி பேச்சு இல்லை. அதனால் வந்து எழுத்துக்கள்லையே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மொழி மாதிரி எழுதி 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 அடுத்தவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. அதான் ஒவ்வொரு சிற்பமுமே. இந்த இங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறான்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. இது வந்து ஒரு வேட்டையாடுற சிற்பம் சொன்னாங்க, ஹண்டிங் சிற்பம். இது வந்து மேலாம், இது ஃபீமேலு. அங்கே வந்து எதையோ வேட்டையாடுற விலங்காது. சரியா, வேட்டையாடுறாங்களாம், கையில் அம்பு வில்லு வச்சுட்டு வேட்டையாடுறதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லேடி வந்து நிற்கிற சிற்பம் பாருங்கள். கீழே வந்து அவங்களோட வயக்காடு. சரியா, அந்த காலத்துலேயே விவசாயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ராஜாவோட சிற்பம் இருக்குது பாருங்கள். ராஜா பக்கத்துலேயே ராணியோட சிற்பம் இந்த இடத்துல இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட குழந்தைகள்லாம் இங்கே இருக்காங்க பாருங்கள். தமிழ் கல்வெட்டு மட்டும் இங்கே அதிசயம் இல்லை. இங்கே வாழ்ந்த மக்கள் தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் இந்த குகை சுவர்களில் செதுக்கியிருக்காங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ நாகரிக வளர்ச்சி வாயடைக்க வைக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான வித்தியாசமான ஆண் பெண் உருவங்களையும் காட்டுக்குள்ளே அவங்க பார்த்த யானை, மான், காட்டு நாய், மயில்கள் மாதிரியான விலங்குகளையும் சிலுவை, முக்கோணம், சதுரங்கள், திரிசூலம், நட்சத்திரம், சக்கரம், சுருள், தாவர உருவங்களையும் பானை வடிவ பொருட்களையும் சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பாறை செதுக்கல்களில் முக்கியமாக முகமுடி போட்ட ஒரு மனிதனோட ரூபம், தண்ணீர் ஜாடியை கையில் வச்சிருக்க மாதிரியான ஒரு மனிதன், காந்தாரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வர்ற சாமியாட்டம் மாதிரியான ரூபங்கள், அந்த காலத்திலேயே தெய்வங்களுக்கு கரகாட்டம் போல் வேடம் போட்டு ஆடியிருக்காங்க. மாட்டு வண்டி மாதிரி விலங்குகளை சக்கர வண்டியை இழுக்கிற ஒரு பாறை செதுக்கல், சக்கர தள்ளு வண்டியை பெண் தள்ளுற மாதிரியான ஒரு பாறை செதுக்கல், பெண்கள் குடியிருப்புக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு உருவம், வில் அம்போடு நிற்கிற ஆண்களோட தோற்றம், மயிலோட உருவம், இப்படி ஏகப்பட்ட பாறை செதுக்கல்களை கிட்டத்தட்ட 500க்கும் பக்கமாக ஒரே இடத்துல பார்க்க முடியும்னா அது எடக்கல் குகை மட்டும்தான். இதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. நான் இதை பார்க்க சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடை பிறந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும். இது வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு இடம். அவங்க செதுக்கின பாறை சிற்பங்கள், தமிழ் பிராமி எழுத்து எல்லாமே இருக்கு. இடையில ஒரு கல் தொங்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த கல் தான். அதனால தான் இந்த கேவ்ஸுக்கு பேர் எடக்கல் கேவ்ஸ். இடையில ஒரு கல் தொங்குறதுனால எடக்கல் கேவ்ஸ். இந்த 4000 அடி உயர அம்புக்குட்டி மலையில் இருக்கக்கூடிய எடக்கல் கேவ்ஸ் தமிழர்களோட பாரம்பரியம் ஒன்று இருக்குது. உள்ளக்க புதஞ்சு கிடக்கு. அதை வந்து தேடி பிடிச்சி வச்சுருக்காங்க, பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எடக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 6800 அடி உயரத்தில் 1000 கைகளை கொண்ட மாமன்னன் பானாசுரன் வாழ்ந்ததாக சொல்லப்படுற பானாசுர மலை சிகரத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்.